இந்த குழம்பு பிடிக்காதவங்க இருக்கவே மாட்டாங்க. கருணக்கிழங்கு, மொச்சப்பயிறு, கருவாடு போட்டு அப்படி கிராமத்து சுவையில ஒரு குழம்பு வந்து எப்படி பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு வந்து கடாயில எண்ணெய் சூடு பண்ணிட்டு கடுகு, வெந்தயம், சோம்பு இதெல்லாம் சேர்த்து பொரிய விட்டதுக்கு அப்புறம் கருவேப்பிலை, பூண்டு வந்து சின்ன சின்னதா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயம், பச்சை மிளகாய் இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் தக்காளி, தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து கருவாடு வந்து சேர்க்க போறோம். கருவாட்டுல வந்து உப்பு இருக்கு அப்படின்னா நீங்க வந்து கம்மியா சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம வந்து மசாலா சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா வீட்டுல அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் தான் வந்து சேர்த்திருக்கேன். அதை வந்து எண்ணெயில வந்து வதக்கிக்கிறேன். மேக்ஸிமம் அந்த வீட்ல அரைச்ச குழம்பு மிளகாய் தூள்ல நாங்க எல்லாமே சேர்த்திருப்போம். அதை தான் நாங்க வந்து மேக்ஸிமம் வந்து சேர்த்துப்போம். புளிக்கரைசல் சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டதுக்கு அப்புறம் தேவையான உப்பு வந்து சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வேக வச்ச மொச்சப்பயிர், வேக வச்ச கருணக்கிழங்கு, அதுக்கப்புறம் கருவாடு எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கொதிக்க விடுங்க. அவ்வளவுதான், சூப்பரா ரெடி ஆயிடும். கடைசி அந்த கொத்தமல்லி தழை மட்டும் கொஞ்சமா தூவிடுங்க. அப்பதான் வந்து டேஸ்ட் பயங்கரமா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பை.